காட், ஓப்பன் பண்ணதான் ஓப்பன் பண்ணீங்க, கொஞ்சம் மலை கீழே ஓப்பன் பண்ணிருக்கலாம்ல. திரும்ப கீழே வேற இறங்கணும். காட், கூமாப்பட்டி தானே அது? ஐயோ, நான் வேற வந்த வேலையை மறந்துட்டு. சரி காட், வாங்க கெஃபேக்கு போயிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புவோம். டேய், நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்கு வந்திருக்கோம்? விதிபடி இன்னைக்கு இந்த ஜோனில் 200 பிரேக்கப் நடக்கணும், நடந்தே ஆகணும். அப்படி நடக்கலனா? அப்படி நடக்கலைன்னா நம்ம டிவைன் லைசன்ஸ் இது நம்மளை விட்டு போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா நோ ஹெவன் நோ எர்த், வி ஸ்டக் இன் மிடில், அவ்வளோதான். இப்போ என்ன பண்றது? டேய், பயப்படாதடா, ஃப்ரீயாக விடு. நம்ம டார்கெட் 200 இல்லை, 1 தான். ஆல்ரெடி 199 பிரேக்கப் நடந்து முடிஞ்சிச்சு. ஆனால் ஒன்று மட்டும் ஊசல் ஆடிட்டே இருக்கு. ஓ, ஊசல் ஆடிட்டு இருக்க அந்த ஒன்றை முடிச்சு விட்டு கிளம்புவோமா? ஐயோ, இப்போ எதுக்கு சிரிக்கிற? இல்ல இது எவ்வளவு நேரம் போகுது நானும் பாக்குறேன். எது? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அரை மணி நேரமா உருன்னு உறிஞ்சுக்கிட்டு இருக்கிய. பரவாயில்ல, குடி குடி, டைம் இருக்கு, நிறைய டைம் இருக்கு, குடி குடி. எனக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீ காண்டாண்டு, எனக்கு அது போதும். எப்படி இருக்கு? வெரி பேட். டேஸ்ட்டே இப்படி தான் இருக்கும் போல. பொதுவாக இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தவங்க ஃபுல் காண்டில் இருக்கும் போது இந்த மாதிரி கேவலமான ஜோக் போட்டா ஆப்போசிட்டில் இருக்கவன் செத்தா. தண்ணி எடுத்து ஊத்துற, அடுத்த சீன் கண்டினியூட்டிக்கு ட்ரெஸ் உங்க அப்பா நான் கொடுப்பான் போட்டேனா? ஏய், கண்ணை தர. ஊத்தலையா? உன்ன மாதிரி இல்ல, இவ்ளோ இன்டீசெண்டா பிஹேவ் பண்றதுக்கு. ஓ, இது டீசென்ட். பொறுமையா குடி. அண்ணா, அதே தான், ஒரு ஆரஞ்சு ஜூஸ் விட்டா ஸ்ட்ராவே உறிஞ்சிரும். இங்க பாரு வினய், நான் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கே வரேன். நம்ம ரிலேஷன்ஷிப்ல கொஞ்ச நாளா நீ டாக்ஸிக்கா நடந்துட்டு இருக்க. டாக்ஸிக்கு நானு. சரி, ஓகே, நம்ம போதுமா? இதுக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப்பை டாக்ஸிக்கா கொண்டு போக நான் விரும்பல. சோ பிரேக்கப். அதுவும் வாயிலிருந்து வரல. இல்ல வினய், பாஸ்ட் ஃபியூ டேஸா நமக்குள்ள நடக்கிற எதுவுமே சரியில்லை. அதனால தான் நான் இப்ப சொல்றேன். உனக்கு புரியுது இல்ல? இல்லடி, எனக்கு எதுவுமே புரியல. லெமன் ஜூஸ். ஆரஞ்சு இல்ல சார், லெமன். லெமனா? நீ குடி. இல்லடி, எனக்கு புரியல. இந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைன்னு வந்தோன்னே உடனே பிரேக்கப்ல ஒத்த பெண்ணு என்ன விட்டு போனா தானே? வினய், நீ இப்ப விட்டு போனா தானடி? வினய், ஸ்டாப். ஓகே, இங்க பாரு, ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வந்துச்சுன்னா விட்டு ஒன்றும் கிடையாது. அது என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சால்வ் பண்ணணும். அதை டாக்ஸிக்காக மாற விடாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி எவனாச்சும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒருத்தர் வச்சுருப்பானா? அப்படி யோசிச்சிருந்தா இந்த பிரேக்கப்பு, பீப் சாங், டிப்ரெஷன், ப்ரெஷர்லாம் ஏன் வரப்போகுது சொல்லு?
இங்கே பாரு நீரோ, மற்ற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி ஸ்டீரியோ டிப்பிக்கலான இல்லாமல் ஸ்டேரியோ டிப்பிக்கல். ஸ்டீரியோ டிப்பிக்கல் அப்படி இல்லாமல் அதுக்கு வேறு ஏதோ சொல்யூஷன் இருக்கான்னு பார்ப்போம். உன்னை மாதிரிலாம் ஈஸியாக என்னால் விட்டுட்டு போக முடியாது நீரோ, கொஞ்சம் புரிஞ்சுக்கும். நமக்குள்ளே இருந்த பெஸ்ட் மெமரிஸ்லாம் கொஞ்சம் யோசிச்சுப்பார், அப்போ புரியும். தீபத்தின் மேலே தீச்சுடர் போலே உயிரென வாழ்வேனோ, நீ பகலெல்லாம் வேனலில் குளிர் காய்வேனோ, பொன்னிற சாலை தூரிடும் வேளை யாடிடும் நிலை போதாதா, வெண்ணிற மேகம் காலடி வந்து சேராதா. ஓல்சம் ஓல்சம்கா, இவன் கண்டிப்பா சேர்ந்துருவாங்க. டேய், நான் சொன்னல, இது அவ்வளோ ஈஸியாலாம் முடியாது. இங்க பாரு, நமக்குள்ள 1000 நல்ல மெமரிஸ் இருந்தாலும் அதே அளவுக்கு கெட்ட மெமரிஸும் இருக்கு. இதுக்கு வேற வழியே இல்லை. இங்க எதுவுமே மாறாது. பி பிராக்டிகல். பி பிராக்டிகல். பி பிராக்டிகல். பி பிராக்டிகல் வினய். பி பிராக்டிகல் வினய். பி பிராக்டிகல். பி பிராக்டிகல். பி பிராக்டிகல். டேய், பி பிராக்டிகல் டா. ஏய், என்னடி பி பிராக்டிகல்னு? நீ என்னைக்காச்சும் பிராக்டிகல் எடுத்துருக்கியாடி? தோ இந்த கோவம், இந்த சர்க்காசம் எல்லாம் தான்டா பிரச்சனையே. ஏய், சும்மா பேசணும்னு எதுவும் பேசிட்டு இருக்காது, புரியுதா? நமக்குள்ள அதிகபட்ச பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இந்த ஆனஸ்டி தான். இந்த ஆனஸ்டி மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, தெரியுமா? ஹே, தயவு செஞ்சு இந்த ஹானஸ்டி பத்தி நீ பேசாத, சரியா? கன்ஃபார்ம் பிரேக்கப் தாங்க. டேய், நான் தான் சொன்னல, இது அவ்வளோ ஈஸியாலாம் முடியாதுடா. இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுவோமா? லெட்ஸ் ஹேவ் சம் ஸ்பைசஸ். இந்த நடிக்கிறவன் என்கிட்ட வச்சுக்காதடா. ஏய், நீ வாயை மூடு. ஏய், நீ வாயை மூடு. ஹலோ சார். ஹலோ மேம். டுடே பிரேக்கப் டேன்றதுனால திஸ் இஸ் அவர் ஸ்பெஷல் ட்ரிங்க். என்ன மேடம் தப்புன்னு குடிச்சிட்டீங்க? ஏன், எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. இதை குடிச்சா கொஞ்ச நேரத்துக்கு உண்மையை தான் பேசணும், பொய் சொல்லக்கூடாது. ஒருவேளை போய் சொன்னாங்கன்னா பார்த்துப்பா, எந்த பாவி இப்படி பண்ணானோ. நல்லா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை. இதை குடிச்சதுக்கப்புறம் அவரால் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியல போல, அதான் போய் சொல்லி ஃபிக்ஸ் வந்துருச்சு. ஐயோ, நீங்கள் பத்திராதீங்க, உட்காருங்க ப்ளீஸ். உங்கள் 2 பேரையும் பார்த்தா பொய் சொல்கிற மாதிரியே தெரியலையே. என்ன குடிக்க விட மாட்டாரு. பாஸ், ஒன்று போதும். ஆர்டர் கேன்சல் பண்ண மாட்டோம் சார். நான் தான் ஆர்டரே பண்ணலையே. ஃப்ரீயாக கொடுத்தாலும் கேன்சல் பண்ண மாட்டோம். கேரி ஆன். காட் பிளஸ் யூ சைல்ட். பூக்கி குழந்தையா இருக்கானே. ஐயோ, நம்ம வேற ஆர்வத்தில் குடிச்சிட்டோமே. ஏய், நீ ஏன் இன்னும் ஜூஸ் குடிக்காம வச்சிருக்க? என்ன போய் சொன்னா நரம்பு இழுத்து செத்துறன்னு பயப்படுறியா? ஆமா, நீயும் பயந்த இல்ல. நான் ஏன் பயப்படணும்? நான் தான் பொய்யே சொல்ல மாட்டேனே. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு தான் பிரச்சனை. எது எனக்கு பிரச்சனை? இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால எனக்கு பிரச்சனை. ஆமா,
இங்க பாரு உன் சொட்டு கூட மிச்சம் வைக்காம குடிச்சிட்டேன். இப்போ நீ என்ன கேள்வி வேணாலும் கேள்ல உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். என்ன சொன்னாங்க? இப்போ நீ என்ன கேள்வி வேணாலும் கேள்ல உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். நான் தான் பொய்யே சொல்ல மாட்டேனே. நான் தான் பொய்யே சொல்ல மாட்டேனே. ஆனா நான் அப்படி இல்லடி. நாங்க போய் சொல்லுவோம். Fun starts right now.